என் பேர் அண்ணாமலை. நான் இப்போது ஐஐடி கரக்பூரில் ஆர்க்கிடெக்சர் கோர்ஸில் இருக்கேன். ஸோ ஃபஸ்ட் வந்து எங்கள் அம்மா அ ஆர்டிகல்ஸ் அப்புறம் யூடியூப் வீடியோஸ் பார்க்குறப்போ நெடுஞ்செழியன் சாரோட வீடியோஸ் அதெல்லாம் பார்த்தாங்க. அதை பார்த்ததுலேருந்து அவங்க வந்து சரி ஓகே ஃபஸ்ட்டு செமினாருக்காக என்ரோல் பண்ணாங்க. செமினாரில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, என்னென்ன சாய்ஸஸ் இருக்குதுன்னு ஒரு வைட் ரேஞ்சுக்கு அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் இல்லை எம்பிபிஎஸ் அந்த மாதிரி இருந்தது இல்லாமல் என்னென்ன கோர்சஸ்லாம் வேர்ல்டில் அவைலபிளாக இருக்குது, இந்தியாவில் என்னென்னலாம் இருக்குது, அதுக்கு என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குன்றதை பற்றிலாம் சொன்னார். அதுக்கப்புறம் அட்மிஷன் அலர்ட்ஸில் என்ரோல் பண்ணோம். அதுலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 30 to 40 எக்ஸாம்ஸ் கிட்ட நான் எழுதியிருப்பேன் அட்மிஷன் அலர்ட்டில் வந்து திருப்பி எழுதி. ஸோ அதில் கடைசியில் ஜே அட்வான்ஸில் கிளிக் ஆகி அதுக்கான ரேங்க்குக்காக சாய்ஸ் ஃபில்லிங்க்கு என்ரோல் பண்ணோம். சாய்ஸ் ஃபில்லிங் வந்து அதில் ஒரு 7 days வந்து சிஐடியில் இருக்கிற ஆஃபீஸ் போனோம். அங்கே அவர் வந்து ஒவ்வொரு சாய்ஸாக ஐட்ரேட் பண்ணி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், ஒவ்வொரு பிரான்ச் ஆஃப் ஐஐடி, அப்புறம் மற்ற காலேஜஸ் எல்லாத்தையும் ஐஐடி ப்ளஸ் ஜோசா என்ஐடிக்கும் ரெண்டுத்துக்கும் சேர்த்து அவர் சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் பண்ணி கடைசியில் ஒரு 7 days டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி கடைசியாக அது கவுன்சிலிங் போகும்போது எனக்கு ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே ஐஐடி கரக்பூர் ஆர்கிடெக்சர் கிடச்சிது. ஸோ பிஃபோர் செமினார் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரே இன்ஜினியரிங் தான் நம்ம பண்ண போகிறோம், ஸோ ஜேஇ மட்டும் எழுதலாம், மெயின்ஸ் அப்புறம் அட்வான்ஸ் அதை மட்டும் பார்த்துக்கலான்ற மாதிரி மோடில் இருந்தேன். ஆனால் செமினார் அட்டன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு நம்ம நிறையா எக்ஸாம்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் அட்டன் பண்ணுவோம், எது கிடைக்குதோ அதை பர்சீவ் பண்ணலாம், நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம சேர்த்து வச்சுப்போம், கடைசியாக எது ஹிட் ஆகுதோ ஒரு 3-4 திங்ஸ் ஹிட் ஆகும், அதில் நம்ம எது வேணுமோ அதை பிக் பண்ணிக்கலாம். அப்புறமா ஸ்டார்டிங்லேயே இது ஒன்று தான் நம்ம பண்ணுவேன், மற்றதெல்லாம் பண்ண மாட்டேன்னு இருக்கிறது வந்து அது ரைட் வே ஆஃப் அப்ரோச்சிங் கிடையாது. ஸோ அட்வைஸ்ன்னு நான் சொல்லுவேன்னா எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்கள், எல்லாத்தையும் பாருங்கள், உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், அதில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா, அதில் நமக்கு கரியர் க்ரோத் இருக்குமா இல்லையான்னு. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் பிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நான் ஐஐடி கரக்பூரில் 3 செமஸ்டர் முடிச்சிட்டேன் ஆர்கிடெக்சரில். ஸோ ஃபர்தர் என்ன இன்டர்ன்ஷிப்ஸ் இல்லை என்ன பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போகலாம் அப்படின்றதுக்காக ஸோ சாரோட பிஜி செமினார் இப்போ அட்டன் பண்ணேன். அதில் எனக்கு என்னென்ன எப்படிலாம் ப்ரொஃபஸர்ஸை காண்டாக்ட் பண்ணலாம், எப்படிலாம் இன்டர்ன்ஷிப்ஸ் இது பண்ணலாம், ப்ளஸ் இதுக்கு முன்னாடி படித்தவங்க என்னென்ன மாதிரி பிளேசஸ்லாம் போயிருக்காங்க, அவங்க என்னென்னலாம் பர்சீவ் பண்ணியிருக்காங்க, வேறு எம்பிஏ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீம் லைனாக இல்லாமல் வேறு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வேறு ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குன்றதெல்லாம் அவர் சொன்னார். ஸோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு 3rd செமஸ்டருக்கு அப்புறம் ஃபர்தராக என்ன பண்ணுறதுல ரொம்ப கன்ஃபியூஷனும் டவுட்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் இந்த பிஜி செமினார் இப்போ அட்டன் பண்ணதுக்கப்புறம் ஓரளவுக்கு என்னென்ன ஐடியாஸ் ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப டவுட்ஃபுல்லாக இல்லை கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் மோஸ்ட்லி இந்த ஸ்டேஜில் தான் இருக்கும், இன்டர்ன்ஷிப்ஸ் என்ன பண்ணணும், பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன பண்ணணும். ஸோ அப்போது நீங்கள் இந்த பிஜி செமினார் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.